ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நோன்பு சாப்பாடு 7வது நாள் இன்றைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்றைக்கு வந்து பேட்டிஸ் வந்து நான் செய்ய போகிறேன். மெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். பேட்டிஸை வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ தான் கோயிலுக்கு பூசைக்கெல்லாம் போயிட்டு வந்து கடை செய்ய போகிறேன் நண்பர்களே. இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன்னு, எப்படி கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க முதல் வந்து பேட்டிஸுக்கு மாவை குழைக்கலாம். இதில் மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபுல்லாக இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுக்க வேண்டியதான். உப்பு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கலந்து விடுவோம். இதில் மாவு கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரொட்டியாக கூட சுட்டு சாப்பிட்லாம் மிச்சத்தை. ஆனால் எனக்கு கணக்காக தான் வரும். ஏன்னா நான் எங்களுக்கும் சேர்த்து தானே செய்கிறேன். 25 எங்களுக்கும் சேர்த்து தான் சுடுவோம். தனியாக 25 மட்டுமே செய்யலாதே. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே பிரட்டி குழைச்செடுக்க வேண்டியதான். அப்போ பார்த்திங்கன்னா எங்களோட கையில் ஒட்ட இருக்கிற மாவு, கிண்ணங்கள் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுரும். இப்போ பாருங்க, மாவை இந்த மாதிரி குழைச்சி எடுத்தாச்சு. இருக்கட்டுக்கும் இங்கெல்லாம் சட்டியை வச்சுட்டேன். எண்ணெய் சேர்ப்போம். கறி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் பொரியட்டுக்கும். இதோட பச்சை மிளகாய், இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இதில் வந்து கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோடு வந்து லீட்ஸை சேர்க்குறேன். இதோடு வந்து லீட்ஸும் சேர்த்துருக்கிறேன். லீட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டியிருக்கிறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், கேரட் லீட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி இதில் வந்து கொஞ்சமாக கட்டைத்தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்க்கலாம். மிளகுத்தூள் எல்லாத்தையும் இருக்கா கலந்துடுவோம். நீங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்ப்போம். ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன். உருளைக்கிழங்குக்கும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட வேண்டியா. இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இறக்குவோம். நாங்கள் பேட்டிஸை ரெடி பண்ணுவோம். இப்போ இனி நாங்கள் பேட்டிஸை ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு இங்கெல்லாம் நாங்கள் குழச்சி வச்சுக்க மாவில் எடுத்து இப்படி தேய்ச்செடுப்போம். ஆக மெல்லிசாக இல்லாமல் கணக்காக தேய்ச்செடுப்போம். இப்போ இப்படி ஒரு வட்டமான கிண்ணத்தால் இப்படி வெட்டி எடுப்போம். பேட்டிஸாச்சு இருக்குது, ஆனால் அது வந்து எனக்கு சின்னன் மாதிரி இருக்குது. அதால் நான் இந்த மாதிரி இதில் செய்கிறேன்னா, நீங்கள் பேட்டிஸாச்சு இருந்தால் பேட்டிஸாச்சில் கூட செய்யலாம். கறியை வச்சுட்டு பேட்டிஸாச்சிலையும் செஞ்சு காட்டுறேன்னா, இப்படி மூடிட்டு இப்படி ஒரு முள்ளு கரண்டி இப்படி அமர்த்தி விடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்படி நல்லா அமர்த்தி விட்டால் சரி. நல்லா இறுக்கி அமர்த்தினா தான் கறி வழியில் வராது. நீங்கள் ட்ரேயில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணதை இதில் வைக்க வேண்டிய. பேட்டிஸாச்சில் செய்யலாம். அது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதால் தான். இந்த எண்ணெய் கொஞ்சம் பெருசாக வருது. இப்போ பாருங்க, ஒரேடியாக 2-3 பேட்டிஸ் செய்ய போகிறேன். இப்படியே பெருசாக தேய்ச்சி விட்டாச்சு மாவை. எவ்வளோ ஈஸியாக டக்கட்டு செஞ்சிடலாம். 2 எத்தனை பேட்டிஸ் வருதுன்னு பார்ப்போமா? 3 4 5 6. வாவ், சோபா கட்டிக்காரி அடி. 7 பேட்டிஸ் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? ஒரு கல்லில் 7 மாங்காய்.
ஒரு கல்லில் 2 மாங்காய் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்குன்னா ஒரு கல்லில் 7 மாங்காய். பார்த்தீங்களா? அப்போ எங்களுக்கு டைம் கடகடன்ட்டு போகாது, செஞ்சு முடிச்சிடலாம். இனி இதில் கடகடன்ட்டு கறிகளை வைப்போம். இப்போ பார்த்திங்களா கறி வச்சாச்சு. இனி இதை நாங்கள் இப்படியே மூடிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சாச்சு. இப்படியே மூட வேண்டிய மூடிட்டு இங்கால முள்ளு கரண்டியால் அமர்த்தி விட்டால் சரி. இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு மூடி எடுப்போம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒன்றை வந்து பேட்டிஸ் வச்சில் செய்வோம் பாருங்க. இங்கே கறியை வச்சுட்டு இப்படியே மூட வேண்டியா. இல்லைங்களா? இந்த மாதிரி இப்படி செஞ்சால் பேட்டிஸ் அச்சில் செஞ்சால் இப்படி வரும். ஆனால் நான் இந்த மாதிரி எனக்கு வேலையை சுலபமாக்குறதுக்கு கடகடன்னு இப்படி செஞ்சுட்டேன். எப்படி செஞ்சாலும் பேட்டிஸ் தான். சரியா நண்பர்களே? அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. இனி நாங்கள் எல்லாம் பொரிச்செடுப்போம்மா. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இங்கால எண்ணெயும் சூடாயிட்டு பொரிச்செடுப்போம். இப்படி செஞ்சால் பேட்டிஸ் கொஞ்சம் பெருசாக வரும். அதெல்லாம் நான் இப்படி செஞ்சேன். பேட்டிஸ் அச்சிலையும் செய்யலாம், அதில் செய்யும்போது கொஞ்சம் சின்னதாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடுவீனம் இல்லையா, அதால் தான். பொரியட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக பொரிப்பட்டு வருது பேட்டிஸ் பாருங்கள். இங்கெல்லாம் பொரிச்சு எடுத்தது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கலரை பார்த்தீங்களா நண்பர்களே? இப்படி இதை எடுப்போம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இப்படி ஒரு பார்ட்டிகள், பர்த்டே பார்ட்டிகள் அதுகளுக்கு செய்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நின்று பேட்டிஸ் அச்சில் மினக்கட்டு கொண்டு நிற்க தேவையில்லை. இந்த மாதிரி கடகடண்டு தேய்ச்சாச்சு, சுட்டாச்சு, ஓடுங்கடாண்டு கொடுத்தாச்சு. எப்படி ஐடியா? அப்படி செஞ்சு பாருங்க. சரியா? இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரேன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். பேட்டிஸ் நான் சுட்டாச்சு, மற்றதெல்லாம் கடையில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட் இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். முட்டை மீன் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். கீல்ஸ் எல்லாம் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், பால் பேக்கெட், வாழைப்பழம். இப்போ நாங்கள் கடை எல்லாத்தையும் வைப்போம். இனி ஒன்றுண்டா வைப்போம். இது வந்து பாருங்கள் பேஸ்ட்ரி. அதுக்கு பிறகு இது வந்து சோபா சுட்ட பேட்டிஸ். இங்கே வந்து பேரிச்சம்பழம், 2 பேரிச்சம்பழம், இன்னொன்று வாழைப்பழம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடை ரெடி பண்ணி எடுப்போம். பால் பேக்கெட்டை பேக்கில் வச்சு கட்டுவோமா. பேஸ்ட்ரி, பேட்டிஸ், பேரிச்சம்பழம், வாழைப்பழம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் தலை மூட வேண்டியது தான். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே மடிச்சு விட்டோம்னா சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணி கூட கொடுப்பினோம். சில வேலை அந்த கடைகளில் ரோட்டுகள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு விற்பினோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடைகள் மூடி எடுப்போம். எல்லாமே பாக்ஸில் போட்டாச்சு. நாங்கள் பேக்கில் கட்ட வேண்டியதான். பால் பேக்கெட் இந்த மாதிரி. பார்த்தீங்களா? அப்படி கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுக்கணுமா. இப்போ நான் வந்து பேட்டிஸ் ஒன்று சாப்பிட போகிறேன் நண்பர்களே. இது வந்து சோஸ், தக்காளி சோஸ். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க சோபா சுட்ட மொறு பேட்டிஸ் எப்படி இருக்கு. சோஸ் இல்லாமல் கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். உண்மையாக பாருங்க, நல்லா மொறுண்டு சூப்பர் டேஸ்டாக இருக்கு நண்பர்களே.
எத்தனை பேட்டிஸ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டக்குன்னு செய்யறதா. நச்சு இருக்குது தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி மீன் போட்டு செய்யலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், மீன் போட்டு செஞ்சு இறால் பெட்டி செஞ்சுருக்கிறேன். நாங்கள் மறக்கிறதானே சாப்பிட்றோம். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ஸ்ன்னு அந்த பேஸ்ட்ரி அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீல்ஸ் முட்டை அந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்து மறக்கறில் செஞ்சாச்சு. அப்போ நாங்களும் சாப்பிடலாம் இல்லையே. நல்லா இருக்கு நண்பர்களே, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நான் போய் எல்லாம் கொடுத்துட்டு வருவோமா. ஐயா ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்த நோன்பு சாப்பாடு சாப்பிடுங்க. ஐயா ஐயா என்ன சாப்பிடுங்க. சரி 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 சாப்பிடுங்க. வேறு எல்லா சாப்பாடுமே கொடுத்துட்டு வந்தாச்சு. மனசுக்கு அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த சாப்பாட்டை கொடுத்து லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.